வணக்க மக்களே. இன்னைக்கு நாம TCS ஓட Q4 ரிசல்ட்ட கொஞ்சம் டீப்பா தோண்டி துருவி பார்க்க போறோம். TCS ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னதும் பல பேருக்கு ஒரே குழப்பம். லாபம் குறைஞ்சிருச்சாமே, என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆர்வமா இருக்கிறாங்க. நாம இந்த வீடியோல TCS ஓட அந்த ரிசல்ட்ல என்னதான் இருக்குன்னு அக்குவேறு ஆணிவேற அலசுவோம். முக்கியமான நம்பர்ஸ் என்ன சொல்லுது, எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க வளர்ந்திருக்காங்க, என்ன சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். முதல்ல முக்கியமான ஹைலைட்ஸ் பார்ப்போம். TCS இந்த வருஷம் வருமானத்துல ஒரு பெரிய மைல்கல்ல எட்டியிருக்காங்க. $30 பில்லியன் வருமானம் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வருமானம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ரீஜனல் மார்க்கெட்ஸ்ல அவங்க செம்மையா வளர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 37.2 விழுக்காடு வளர்ச்சி. ஆனா எல்லா இடத்துலயும் இதே மாதிரி வளர்ச்சி இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. சில துறைகள்ல கொஞ்சம் டல்லா தான் போயிருக்கு. அதே மாதிரி ஆர்டர் புக்கும் நல்லா கையில வச்சிருக்காங்க. Q4ல மட்டும் $12.2 பில்லியன் ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. FY25 ஓட மொத்த வருமானம் $2,55,324 கோடி. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. வருடாந்திர வளர்ச்சி 6 விழுக்காடு இருக்கு. ஆனா கான்ஸ்டன்ட் கரன்சில 4.2 விழுக்காடு இருக்கு. காலாண்டு வருவாய பார்த்தா Q4ல வருமானம் $64,479 கோடி. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இது 5.3 விழுக்காடு அதிகம். ஆனா கான்ஸ்டன்ட் கரன்சில பார்த்தா 2.5 விழுக்காடு தான் வளர்ச்சி இருக்கு. ரீஜனல் மார்க்கெட்ஸ்ல TCS நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. MEA ஏசியா பசிபிக்லயும் நல்ல வளர்ச்சி இருக்கு. நார்த் அமெரிக்காவில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. தொழில்துறை வாரியா பார்த்தா BFSIல 2.5 விழுக்காடு வளர்ச்சி இருக்கு. கன்சியூமர் பிசினஸ்ல கொஞ்சம் டல்லா போயிருக்கு. ஆனா எனர்ஜி உற்பத்தி துறைகள்ல வளர்ச்சி இருக்கு. கம்யூனிகேஷன் அண்ட் மீடியாவில் கொஞ்சம் டிராப் இருக்கு. சர்வீஸ் லைன்ஸ்ல பார்த்தா IoT பை டிஜிட்டல் இன்ஜினியரிங், என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ், AI, கிளவுட் இதுலலாம் நல்ல வளர்ச்சி இருக்கு. குறிப்பா AIல நிறைய கஸ்டமர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. TCS இந்த தடவை நிறைய பெரிய டீல்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. மொத்த ஆர்டர் புக் வேல்யூ FY25க்கு $39.4 பில்லியன், Q4க்கு மட்டும் $12.2 பில்லியன். கூகுள் கிளவுடு, ஏர் நியூசிலாந்து இந்த மாதிரி கம்பெனியோடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. TCS ஓட கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் வளர்ந்திருக்கு. $100 மில்லியன் மேல பிசினஸ் பண்ற கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. TCSல மொத்தமா 6,07,979 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஆனா இந்த காலாண்டுல எம்ப்ளாயி எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. TCS ஓட ஆபரேட்டிங் மார்ஜின் 24.3 விழுக்காடு இருக்கு. நெட் மார்ஜின் 19 விழுக்காடு இருக்கு. இது போன தடவையோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாறி இருக்கு. TCS டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. TCS ஃபியூச்சர்ல AI, கிளவுட் இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ்ல இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுலயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த ரிசல்ட்டை பத்தி மார்க்கெட் அனலிஸ்ட்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் பேசுறாங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. TCSக்கு சில சவால்களும் இருக்கு. உலக பொருளாதாரம் சரியில்லாம இருக்கிறது. சில துறைகள்ல வளர்ச்சி கம்மியா இருக்கிறது. இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ற முக்கியமான சேலஞ்சஸ். மொத்தத்துல பார்த்தா TCS ரிசல்ட்ல நல்லதும் இருக்கு, சில கஷ்டமான விஷயங்களும் இருக்கு. ஆனா அவங்க ஃபியூச்சருக்காக பிளான் பண்றது ஓகேவா தான் இருக்கு. TCS வளர்றதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. AI, கிளவுட் சர்வீஸ்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் இப்ப காசை மிச்சப்படுத்தணும், புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு TCS ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் கிளவுட், ஏர் நியூசிலாந்துன்னு பெரிய பெரிய கம்பெனியோடலாம் டீல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டீல்ஸ் மூலியமா AI சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது, கிளவுட் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றதுன்னு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா கதையும் சந்தோஷமா முடியிற மாதிரி இல்ல. TCS சில சவால்களையும் ஃபேஸ் பண்றாங்க. சில துறைகள்ல வளர்ச்சி கம்மியா இருக்கு. உலகத்துல பொருளாதாரமே சரியில்லாம இருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். இதனால அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுல சில பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி பார்த்தா TCS லாபத்தையும் நல்லா தான் வச்சிருக்காங்க. ஆபரேட்டிங் மார்ஜின் 24.3 விழுக்காடு இருக்கு. நெட் மார்ஜின் 19 விழுக்காடு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அவங்க லாபத்திலையும் கவனமா இருக்காங்கன்னு தெரியுது. TCS ஓட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பார்த்தா AI தான் மெயின். புது AI டெக்னாலஜிஸ்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், கிளவுட் சர்வீஸ், சைபர் செக்யூரிட்டின்னு எல்லாத்துலயும் அவங்க ஒரு கை பார்க்கறாங்க. கஸ்டமர்ஸோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பார்ட்னரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிசல்ட்டை பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, மார்க்கெட் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இது எப்படி எதிரொலிக்குதுன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கணும். மொத்தத்துல பார்த்தா TCS சில விஷயங்கள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சில சவால்களும் இருக்கு. AI டெக்னாலஜில அவங்க போடுற எஃபோர்ட் ஃபியூச்சர்ல கை கொடுக்கலாம்.
ஆனா பொருளாதார பிரச்சனைகளை சமாளிச்சு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.